வணக்கம் நண்பா, வெல்கம் டு யூடியூப் சேனல். நான் உங்கள் திண்டுக்கல் சதீஷ். இந்த இந்தியாவில் ஒரு சின்ன மாநிலம் மாதிரி இருக்கிறது தான் அந்த பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷ் உருவான வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 1947 இந்திய விடுதலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் தனி நாடு வேணும்னு சொன்னாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். முகமது அலி ஜின்னாங்கிறவர் தான் முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட இந்தியா அவங்களுக்கு தனி நாடு கொடுத்தாங்க. அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பாகிஸ்தானாக இருந்துச்சு. ஒன்று மேற்கு பாகிஸ்தான், இன்னொன்று கிழக்கு பாகிஸ்தான். அதாவது மேற்கு பாகிஸ்தானுங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தானுங்கிறது இப்போ இருக்க பங்களாதேஷ். ஸோ ரெண்டுமே வந்து முன்னாடி பாகிஸ்தான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் சொன்னாங்க. அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்ட் பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா உருது மொழி பேசுகிறவங்க இருப்பாங்க, கிழக்கு பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா வங்க மொழி பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் அது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா தலைமை வந்து மேற்கு பாகிஸ்தான் தான். ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1948 உருது மொழி தான் வந்து அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ், வங்காள மொழி வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உடனே வந்து கிழக்கு பாகிஸ்தான் இருக்க மக்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக எதிர்த்து சண்டை போடுறாங்க, அதாவது போராட்டம் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு 8 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் 1956 வந்து உருது மொழி, வங்காள மொழி ரெண்டுமே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சிருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மொழி போரெலாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மேற்கு பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது வளங்கள் இங்கே கிழக்கு பாகிஸ்தானில் இருக்க சணல் உற்பத்தியில் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் மேற்கு பாகிஸ்தானை தான் டெவலப் பண்ணுறாங்க. கிழக்கு பாகிஸ்தான் வந்து டெவலப் ஆகாமல் இருக்குது. அதாவது இப்போ இருக்க பங்களாதேஷ் வந்து டெவலப் ஆகாமல் நிறைய அரசியல் புறக்கணிப்புகளால் வந்து கிழக்கு பாகிஸ்தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ அதனால் வந்து 1970 வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான்கிறவர் வந்து சுய ஆட்சி வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த எலெக்ஷனில் வந்து போட்டிடுறாரு. ஸோ அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து வெற்றியும் பெறாரு. ஸோ அந்த வெற்றிக்கு அப்புறம் அவர் என்ன கேட்குறாரு, அவர் வந்து தனி நாடு வேணும்னு கேட்கல, சுய ஆட்சி வேணும்னு தான் கேட்குறாரு. ஆனால் அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் இப்போ இருக்க பாகிஸ்தான்காரவங்க அதை வந்து ஏற்றுக்கலை. உங்களுக்காக நாங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் எங்களோட தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லவுமே அங்கே வந்து போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து இவ்வளோ சொல்லி நீங்கள் இது பண்ணுறீங்களா, அப்போ எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி அப்போ தான் வந்து அவர் எடுக்கிறாரு. அப்போ 1971 மேற்கு பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டாக்கை வந்து கொண்டு வராங்க ஆர்மி. இப்போ மேற்கு பாகிஸ்தானுக்கு ஆர்மி அப்புறம் கொண்டு வந்து கிழக்கு பாகிஸ்தானில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறையா பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்குறாங்க. அதை தாங்க முடியாமல் இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் இந்தியாவுக்கு மாறி போகிறாங்க. ஸோ என்னால் முடியலைங்க, பாகிஸ்தான் அந்தளவுக்கு வந்து அட்டாக் பண்ணுறாங்க ஆர்மி அட்டாக்கில். இதில் நிறைய பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. இப்படி இறந்து போகிறத பார்க்குறப்ப அந்த நாட்டில் கிழக்கு பாகிஸ்தான், அதாவது இப்போ இருக்க பங்களாதேஷில் இருக்க மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓகே நம்ம ஒரு படையை திரட்டலாம்னு சொல்லி அவங்களுக்குள்ளே இருக்க இளைஞர்கள்லாம் படையை திரட்டி அந்த படையில் வந்து என்ன பண்ணுறாங்க, முக்தி பாகினி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அப்படி முக்தி பாகினிங்கிற அமைப்பை உருவாக்கி அவங்க வந்து கொரில்லா முறை அட்டாக்கை வந்து மேற்கு பாகிஸ்தான் இராணுவத்தினர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அது கொரில்லா முறைனா மறைந்திருந்து தாக்கும் முறை. அந்த மாதிரி ஒரு மெத்தடை பயன்படுத்தி முக்தி பாகினி தான் அந்த முக்தி பாகினியோட சிம்பிள். அந்த முக்தி பாகினி சிம்பிளை அமைப்பை வச்சு அவங்க வந்து ஆப்போசிட் இருக்கவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. இப்படி அட்டாக் பண்ணுறப்ப 2 பக்கமே இழப்பு ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதை பார்த்த இந்திரா காந்தி, அப்போ இருக்க நம்மளோட பிரதமர் வந்து இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க. உள்ளே இறங்கி அவங்க வந்து நம்மளோட இந்திய இராணுவத்தை வந்து அந்த முக்தி பாகினி திட்டத்துக்கு ஆதரவாக வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்படி அனுப்பி வைக்கவுமே ஒரு 13 நாளில் வந்து போர் முடிஞ்சு போயிடுது. சரிங்களா, இது வரைக்கும் நடந்த இந்த போர் வந்து 13 நாள் முடிஞ்சு போயிடுது. நம்ம இந்தியா ஆதரவு கொடுத்த அந்த முக்தி பாகினி அமைப்பினர் வந்து வெற்றி பெறாங்க. அவங்கள பாகிஸ்தானோட தளபதி நியாசி சரணடைகிறாரு. அவருக்கு கீழே 93,000 இராணுவ வீரர்களும் வந்து சரணடைஞ்சிடறாங்க. அப்படி எல்லாரும் சரணடைஞ்சதுக்கப்புறம் தான் டிசம்பர் 14 வந்து பங்களாதேஷுக்கு தனி நாடுங்கிற சுதந்திரத்தை வந்து நம்ம கொடுக்குறாங்க. இந்த டிசம்பர் 14 அன்னைக்கு நிறையா இந்தியன் ஆர்மியிலேருந்து போனவங்களும் இறந்து போயிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இறந்து போனவங்களை வந்து இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அந்த 1971 டிசம்பர் 14 ஒவ்வொரு வருடமும் வெற்றி தினமாக கொண்டாடுறாங்க. இதுதாங்க பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்த பிரச்சனை. பங்களாதேஷ் உருவான வரலாறு தான். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய், தேங்க்யூ.